ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு கடாயில் எண்ணெய் விடணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், இதெல்லாம் லவங்கம், இது எல்லாத்தையுமே போட்டு அதெல்லாம் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயத்தை ஆட் பண்ணோம். வெங்காயத்தை தொடர்ந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம். உப்பை தொடர்ந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டோம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தக்காளியை ஆட் பண்ணோம். ஸோ தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா பூவாக கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணணும். அண்ட் காலிஃப்ளவர் கொஞ்சம் நமக்கு குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் காலிஃப்ளவருக்கான உப்பு போடணும். அண்ட் அதுவும் நமக்கு ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நல்லா மஞ்சள் தூள் போட்டோம். மஞ்சள் தூளை போட்டுட்டு கொஞ்ச நேரம் குக் ஆகிட்டே இருக்கணும். ஸோ குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரம் மசாலா, மிளகாய் தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த பவுடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விடணும். ஸோ தண்ணி அது கொதிக்கிற கேப்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம அரைச்ச தேங்காய் விழுத வச்சிருந்தோம். அந்த அரைச்ச தேங்காய் விழுதோட தேவையான அளவுக்கு உடச்சக்கல்லையை ஆட் பண்ணி அதை தனியாக அரைச்சிக்கணும். ஸோ இங்கே கடாயில் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அரைச்ச தேங்காய் விழுது இருந்துச்சு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் விழுதோட நம்ம உடச்சக்கல்லையை சேர்த்துருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிட்டு தண்ணியை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நல்லா மூடி வச்சிடணும். ஏன்னா எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி இறக்குனீங்கன்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த காலிஃப்ளவர் குருமா.